அனைவருக்கும் வணக்கம். இனிப்பு போண்டா, டீ கடை போண்டா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அரை கப் இட்லி மாவு எடுத்துக்கலாம். 1 கப் மைதா மாவு, 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இட்லி மாவு இல்லைன்னா தயிர் சேர்த்துக்கலாம். நான் மைதாவும் கோதுமையும் சேர்த்துருக்கேன். வெறும் மைதா மாவு மட்டும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வெறும் கோதுமை மாவு மட்டும் வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோடா மாவு சேர்த்துக்கிறேன். 3/4 கப் சீனி, 2 ஏலக்காய், அரை டீஸ்பூன் சோம்பு. இப்போ இதை வந்து நைஸாக பொடிச்சு எடுத்துக்கணும். இப்போ பொடிச்ச சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடணும். முதல்ல இந்த இட்லி மாவில் உள்ள ஈரப்பதத்திலே நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பத்தாததுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இட்லி மாவட்டம் கொஞ்சம் கெட்டியாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி சேர்க்கணும். அடுப்பு வந்து மிதமான தீயில் இருக்கணும். இதை எடுத்துடலாம். டீ கடை இனிப்பு போண்டா ரெடி ஆயிடுச்சு.